இப்போ வந்து நம்ம வந்து பினைன் ஆஸ்டியோபிளாஸ்டோமா பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஜெயண்ட் ஆஸ்டியாய்டு ஆஸ்டியோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேர் பினைன் ஆஸ்டியோபிளாஸ்டோமா. இது வந்து போனில் ஒரு போன் டியூமரை வந்து கேரக்டரைஸ் பண்ணுது. ஓவன் போனில் இம்மெச்சூர் போனு, ஆஸ்டியாய்டில் அதுக்கப்புறம் அன்மினரலைஸ்டு போனு, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட், அதாவது ப்ராமினென்ட் ஆஸ்டியோபிளாஸ்டிக் ரிம்மிங் வந்து இதில் இருக்கும். அண்டு இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட் ரிம்மிங் இருக்கும். ஆஸ்டியோ ஓவன் போனில் ஆஸ்டியாயில் பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னா, இந்த டிஷ்யூ ஸ்ட்ரோமாவில் வந்து சப்போர்ட்டிங் டிஷ்யூவில் வந்து பிரச்சனை இருக்கும். ஜெயண்ட் ஆஸ்டியாய்டு ஃபைப்ரோமான்னு இருக்குது. இது வந்து ஹிஸ்டாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸில் வந்து ஆஸ்டியாய்டு ஃபைப்ரோமா அதுக்கப்புறம் வந்து கம்பேரேட்டிவ்லி லார்ஜ் சைஸில் வந்து இருக்குது. ஜெயண்ட் ஆஸ்டியாய்டு ஃபைப்ரோமா என்னதுன்னா அதுக்கப்புறம் ஜெயண்ட் ஆஸ்டியாய்டு ஃபைப்ரோமா அப்படின்னு இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஜெயண்ட் ஆஸ்டியாய்டு ஃபைப்ரோமான்னு சொல்கிறாங்க. ஜெயண்ட் ஆஸ்டியாய்டு JAINT ஜெயண்ட் ஆஸ்டியாய்டு ஃபைப்ரோமா இருக்குது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பார்க்கணும்னா, இது வந்து ஒரு பினைன் ஆஸ்டியோ ஃபைப்ரோமா இஸ் எனி ஏஜில் வந்து வரக்கூடியது. எல்டர்லி ஏஜில் வந்து நம்ம பார்க்க முடியும். இது வந்து 75% ஆஃப் த பேஷண்ட் வந்து யங்கர் இந்த 20% இயர்ஸில் பார்க்க முடியும். 90% ஆஃப் த இதில் வந்து யங்கர் இந்த 30 இயர்ஸில் வந்து பார்க்க முடியும். 75% வந்து 20 இயர்ஸ்லையும், அதுக்கப்புறம் 90% வந்து 30 இயர்ஸில் பார்க்க முடியும். ஜெண்டர் வந்து மெயிலுக்கு தான் வந்து அதிகமாக வருது. இது வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, ஸ்வெல்லிங்காக இருக்குது. டியூரேஷன் வந்து ஃபியூ வீக்ஸ்லேயே வந்து இதோட டியூரேஷன் வந்து ஃபியூ வீக்ஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 1 இயர் வந்து லாங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் த பெயின் வந்து இந்த பெயின் இஸ் யூஸ்வலி மோர் டிஃப்யூஸ்டு ஜென்ரலைஸ்டு இன் தி பெயின் ஆஸ்டியோமான்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் லெஸ் லைக்லி டு தி அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்லி அதுக்கப்புறம் வந்து சாலிசிலேட் அதுக்கப்புறம் ஆஸ்பிரினால் வரக்கூடியது. பெயின் நேச்சர் வந்து ஆஸ்பிரேட்டில் வந்து இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து காமன் சைட் வந்து என்னதுன்னா, அதுக்கப்புறம் வெர்டிபரல் காலத்தில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். வெர்டிபரல் காலத்தில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதர் காமன் சைட்டில் வந்து ஸ்க்ரோட்டம் லாங் டியூபுலர் போனு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளவட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிலோஃபேஷியல் ரீஜனில் வந்து 1% ஆஃப் த கேஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஜா ப்ரிடாமினன்ஸ் வந்து மேண்டிபிள் இஸ் மோர் காமன்லி அஃபெக்டட் இன் தி மேக்ஸிலா. அதுக்கப்புறம் மேண்டிபிள் வந்து மோர் காமன்லி அஃபெக்டடாக இருக்குது. ஜா ப்ரிவலன்ஸ் வந்து மேண்டிபிள் வந்து மோர் காமன்லி அஃபெக்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மஸ்ட் ரிமெம்பரில் வந்து வெர்டிபரல் காலம் இஸ் த மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் பினைன் ஆஸ்டியோபிளாஸ்டாக வந்து இருக்குது. வெர்டிபரல் காலம்னா என்னன்னா, வெர்டிபரல் காலம் தான் வந்து மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் பினைன் ஆஸ்டியோபிளாஸ்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸில் வந்து இது வந்து அதுக்கப்புறம் வந்து வெல் சர்க்கம்ஸ்கிரைப்டாக இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக் டயக்னோஸ்டிக்காக இருக்குது. பேட்டர்ன் வந்து டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்னாக இருக்குது. போன் ஃபார்மிங் பேட்டர்னாக இருக்குது. டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன் வந்து ரேடியோலூசன்ட் ஏரியா ஆஃப் த போன் வந்து டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது. போன் ஃபார்மிங் பேட்டர்னில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிக்ஸ்டு ரேடியோலூசன்ட் அண்ட் ரேடியோ ஒபேசிட்டி இஸ் அப்பியர் இன் தி நியூ பார்ன் ஃபார்மேஷனில் இருக்குது. பெரியாஸ்டியல் ஃபார்மில் வந்து அரேசஸ் ஃப்ரம் தி அதர் சர்ஃபேஸ் ஆஃப் த போனில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஹேஸ் பீன் ரிப்போர்ட்டட். பினைன் ஆஸ்டியோபிளாஸ்டோமா இஸ் அப்பியர் டு தி அதுக்கப்புறம் எய்தர் ரேடியோலூசன்ட் இஸ் மிக்சட் டு தி ரேடியோலூசன்ட் அண்ட் ரேடியோ ஒபேக் லீஷன் வந்து நம்ம இதில் பார்க்க முடியும். ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து அதுக்கப்புறம் வாஸ்குலர் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நம்ம இதில் பார்க்க முடியும். மல்டிபிள் இர்ரெகுலர் ட்ரபாக்குலி ஆஃப் த ஓபன் போன் அண்ட் ஆஸ்டியாய்டில் வந்து அதிகமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் மல்டி நியூக்ளியேட்டட் ஜெயின் செல் வந்து இருக்கும். நிறையா நியூக்ளியேட்டட் ஜெயின் செல் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ளம்ப் அண்ட் ஆக்டிவ் அதுக்கப்புறம் ஆஸ்டியோபிளாஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட் மே அப்பியர் அதுக்கப்புறம் வந்து ஹைலி ஆக்டிவாக இருக்குது. ஹைலி ஆக்டிவ் ஷோ இருக்குது. நோ நியூக்ளியர் ஏடிபியாக இருக்குது. நோ அப்நார்மல் அதுக்கப்புறம் மைட்டாட்டிக் ஆக்டிவிட்டி வந்து இருக்குது. சம் லீஷன் வந்து இட் மேபி ரிசம்பிள் அஸ் அன்யூரிசமல் போன் சிஸ்ட் மாதிரி. டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து அன்யூரிசமல் போன் சிஸ்ட் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீட்மெண்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் வந்து அன்யூரிசமல் போன் சிஸ்ட் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து போன் சிஸ்ட்டு அன்யூரிசமல் போன் சிஸ்ட் வந்து எப்படி இருக்கும், இது வந்து சூடோசிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அன்யூரிசமல் போன் சிஸ்ட்னு இருக்குது.
இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா கன்சர்வேட்டிவ் சர்ஜிக்கல் எக்ஸிஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த லீஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ரெடியூஸ் டு த ரிஸ்க் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ரெக்கரன்ஸ் இஸ் ரேர் ஆஃப்டர் இன்கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் தி அப்ராக்சிமேட்லி 10 to 20% பார்க்க முடியும். ப்ரோக்னாசிஸ் வந்து அப்புறம் ஓவர் தி ப்ரோக்னாசிஸ் வந்து குட்டாக இருக்கும். லாங் டேர்ம் ஃபாலோ அப் வந்து நெசசரியாக இருக்குது. இட் டிடெக்ட் த ரெக்கரன்ஸ் வந்து டிடெக்ட் த ரெக்கரன்ஸாக இருக்குது. இப்போ வந்து ஹை ஈல்டுக்கு வந்து ஹை ஈல்டு பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸிஷன் அண்ட் இன்க்ரீசிங் இந்த ரிஸ்க் ஆஃப் ரெக்கரன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் சர்ஜிக்கல் ரிமூவல் அண்ட் ரெகுலர் ஃபாலோ அப் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது.